ஏன்டா உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லையா? போயும் போயும் படிக்கிற இடத்துல போய் இப்படி பண்ணிட்டு, அசிங்கம் பண்ணிட்டு நல்லாவா இருக்கு இதெல்லாம்? கூட்டிட்டு வேற எங்கேயாவது போ வேண்டியதானே? பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஸ்கூலா இல்ல லாட்ஜா? போதையில் ஜோடி செய்த வேலை. அரண்டு போன ஆசிரியர்கள். ஸ்கூலாக காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி குதித்து ஜோடியாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? என்று ஆசிரியர்கள் அரண்டு போய் கேட்க வைத்த சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. அதை விட இப்ப என்ன ஆச்சு என்று அந்த போதை ஆசாமி ஆசிரியர்களை மிரட்டியதுதான் ஹைலைட். என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் இரவு நேரங்களில் ரவுண்டு போட்டு நாங்கள் நல்ல குடிமகன்கள் என்று மது அருந்துவது, போதை மருந்து உட்கொள்வது என நாளுக்கு நாள் அலப்பறை மன்னர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருகிறது. அட இவங்க வெளியில இருந்துட்டு வந்து இப்படி பண்றாங்க என்று பார்த்தால், இவனுங்களை எல்லாம் பார்த்து சில மாணவர்களும் இது போன்ற தகாத செயல்களிலும் ஈடுபட்டு அது தொடர்பான வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது தொடர்பான ஒழுக்கக்கேடான செயல்கள் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ இது போன்ற சம்பவங்களை எல்லாம் தாண்டி மது போதையில் ஒரு ஜோடி ஸ்கூல் சுவர் மீது ஏறி குதித்து குப்பர் அடிச்சு தூங்கிய சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ளது வாலாடி. இங்கு அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் படித்து வருகிறாங்க. இப்பள்ளி வளாகத்தின் பின்புறம் உள்ள கட்டிடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியாக படுத்திருந்திருக்காங்க. இதை பார்த்து அரண்டு போன மாணவர்கள் ஆசிரியர்களிடம் சொல்ல ரகசியமாக அந்த ஜோடியை வீடியோவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஜோடி தூங்கி கொண்டிருந்தால கடுப்பான ஆசிரியர் தட்டி எழுப்பி இருக்காங்க. அப்போதுதான் தெரிஞ்சிருக்கு அவர்கள் நல்ல குடிமகன் குடிமகள் என்று. அம்புட்டு போதையில் இருவரும் இருந்திருக்காங்க. பள்ளி வளாகத்தில் காம்பவுண்ட் சுவர் மீது எகிரி குதித்து இவர்கள் உள்ளே வந்திருக்காங்க என்பதை ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்காங்க. யாருப்பா நீங்க என்று திடீரென ஆசிரியர்கள் வந்து நிற்பதை பார்த்ததும் அதிர்ச்சி இருந்திருக்காங்க அந்த ஜோடி. அப்போது அந்த நபர், நடுராத்திரி இங்கு வந்து படுத்துட்டோம், இப்போது கிளம்புறோம், நாங்க வந்ததில் இப்ப என்ன தப்பு என்று அலட்சியமாக கேட்டு ஆசிரியர்கள் இருட்டும் தோணியில் பார்த்துள்ளனர். இதை கேட்டு ஆசிரியர்களுக்கு ஷாக். ஸ்கூலுக்கு ஏன் வந்தீங்க? நடுராத்திரி படுத்து விட்டு போவதற்கு இது என்ன லாட்ஜா என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த நபர், நைட் இங்க படுத்துட்டு காலையில போயிடுறோம்னு சொல்றேன் இல்ல, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று மீண்டும் மிரட்டியிருக்காரு. இதையடுத்து ஆசிரியர்கள், ஏய் நாங்க என்ன லாட்ஜா கட்டி விட்டிருக்கோம் என்று கேட்டு உடனே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அத்துடன் அந்த ஜோடியை வீடியோவாகவும் எடுத்து போலீசில் புகாரும் செய்திருக்காங்க. லால்குடி போலீசார் விசாரித்ததில் அந்த வாலிபர் கீழ் வாலடியைச் சேர்ந்த நவீன்குமார் 28 என்பது தெரிய வந்திருக்கு. அந்த நபர் மீது இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 6 மாதங்களாகவே இந்த பள்ளி வளாகத்திற்குள் சிலர் சரக்கு அடித்துவிட்டு மது பாட்டில்களை அங்கேயே தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்கள். மேலும் பள்ளி வளாகத்தில் உள்ள பொருட்களையும் சேதப்படுத்தி வருவதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு நடுவில் இப்படி கள்ள ஜோடி பள்ளி வளாகத்தில் இரவெல்லாம் தங்கிட்டு இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.